ஹலோ மக்களே. சாண்ட்ரா ஏமி இவங்க வைல்ட் கார்ட் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தப்போ ஃபஸ்ட் வீக் பயங்கரமாக கேம் விளாண்டுருந்தாங்க அந்த சீக்ரெட் டாஸ்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமும் இவங்களோட பிஹேவியர் ஒரு மாதிரி இருந்துச்சு. இவங்களை எல்லாருமே ஆன்லைனில் நடிப்பு அரக்கி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா மற்ற கண்டஸ்டன்ஸ்கிட்டலாம் பேசும்போது, அதாவது பார்வதி, திவ்யா இவங்ககிட்டலாம் பேசும்போது பயங்கரமாக பேசுவாங்க. இவங்களுக்கு நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க கேமை, நல்லா ஸ்கெட்சு போடுவாங்க, தூக்குவாங்க, எல்லாரையும் தாறுமாறாக கமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் வீக்கெண்ட் எபிசோட் வந்து விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போது ஒரு ட்ராமா போடுவாங்க பாருங்கள். அப்படியே பயந்த மாதிரி ஒரு கூச்ச சுபாவத்தோட நடிப்பு, அப்படியே நடிப்பு தெரியும் அவங்க ஃபேஸில். ஹவுஸ்மேட்ஸ் வந்து உள்ளவே சொல்லுவாங்க, சேச்சி வந்து பிக் பாஸோட எல்லா சீசனையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அது நிஜமாவே உண்மைதான் போலங்க. இவங்க என்னதான் நாடகம் ஆடி கேம் விளையாண்டாலுமே இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பிபி ஹவுஸ் ரூல்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஒரு வயலேஷனும் இருக்காது. ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ் ஆர் வெர்பல் அப்யூஸ் எதுவுமே கிடையாது. இவங்க பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, லாஸ்ட் வீக் அந்த கார் டாஸ்க் அப்போது கமருதினை ட்ரிகர் ஆகி காமருதின்னு சொல்லுவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நுணுக்கமாக தான் பண்ணுவாங்க. வெளியில் தெரியாத மாதிரி செம்மையாக கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் திவ்யாவும் ஒரு தடவை விக்ரம்ஸ் வந்து விக்ரம் வந்து கேப்டனாக இருக்கும்போது என்னமோ இவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கும் இல்லையா. இவங்க வந்து ஜெயிலில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த வேலையும் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த வாரம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி திவ்யாவை விட்டுட்டு சாண்ட்ராவை தான் நல்லா திட்டியிருப்பாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அது ஒன்றும் கேட்க முடியாது, நீங்கள் ஏன் பண்ணல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்பாங்க. அந்த பாயிண்ட் இவங்க மைண்டில் நல்லா எடுத்திருப்பாங்க போல். இப்போ வந்து இவங்க வந்து அந்த உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஒரு கார்டை தான் வந்து போர்ட்ரே பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, பேனிக் அட்டாக் வருது. அந்த கார்ட் டாஸ்கில் கூட இவங்களுக்கு நிஜமாகவே அது வந்துருச்சான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. அது நம்ம யாருனாலையுமே அது கமெண்ட் பண்ண முடியாது. அது நிஜமாக கூட நடந்திருக்கலாம், இல்லை இவங்க ஆக்டிங் பண்ணி எக்ஸாஜரேட் கூட பண்ணியிருந்திருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அதுக்கும் அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கும் சம்மந்தம் இல்லை. ரெட் கார்டு கொடுத்தது வந்து அது அவங்களோட ஆக்ஷன். ஆனால் இவங்க சைட் பார்க்கும்போது இவங்க ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து இட்ஸ் டோட்டலி அன்ஃபேருங்க. அது வந்து ஒரு சீப் கேம்னு சொல்லலாம். அதே மாதிரி வீக்கெண்ட் எபிசோடில் பாரு அண்ட் கமருதீன் வந்து சாரி கேட்க வரும்போது கூட பயங்கரமாக ஒரு மாதிரி கத்தி நடிக்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. இவங்க வந்து அட்லீஸ்ட் அவங்க வெளியில் போகும்போதாச்சும் ஏதாச்சும் சொல்லி அனுப்பியிருக்கலாம், அதுவும் பண்ணல. இவங்க ஒரு ஜென்யூனான கேரக்டரில் நல்லா தெரியுதுங்க. இவங்க வீட்டுக்குள்ளே விளையாண்டுட்டு இருந்தாலும் பிரஜன் வெளியில் ஒரு கேம் விளையாண்டுட்ருக்காரு. இன்டர்வியூவாக கொடுத்து இவங்களோட சைடை பற்றி நல்லா சொல்லி நல்லா ஓட்டு வந்து மக்களை மைண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே ஒர்க் அவுட் தான் ஆகிட்டுருக்கு. இவங்களுக்கு நிறையா ஓட்ஸ் வந்துட்டுருக்கு, இவங்களுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த சிம்பத்தி கார்டை வச்சு நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேருமே.